சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். சுருட்டப்பள்ளி திருத்தலத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுல பார்க்க போறோம். சுருட்டப்பள்ளி திருத்தலம் சித்தூர் மாவட்டத்துல இருக்கு. பள்ளிகண்டீஸ்வரராக இந்த சிவபெருமான் காட்சியளிக்கிறார். இந்த திருத்தலத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாவிஷ்ணு நிற்பார், இருப்பார், கிடப்பார் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். மகாவிஷ்ணு சயன கோலத்துல நிறைய கோவில்கள்ல காட்சி கொடுப்பார். ஆனா சிவபெருமான் சயன கோலத்துல காட்சியளிக்கிற ஒரே திருத்தலம் இந்த சுருட்டப்பள்ளி திருத்தலம் தான். 16 அடி நீளத்துல சிவபெருமான் இங்க சயன கோலத்துல காட்சி அளிக்கிறாரு. அவருடைய தலைமாட்டுல சர்வ மங்களாம்பிகையா அம்மன் காட்சி அளிக்கிறாங்க. பிரதோஷ வழிபாட்டுக்கு மூலமே இந்த திருத்தலம் அப்படின்னு சொல்லப்படுது. சிவபெருமான் சயன கோலத்துல இருக்கிற காட்சிய எங்கேயுமே காண முடியாது, இந்த திருத்தலத்துலதான் காண முடியும். அப்படிங்கிறதுனால தேவர்களும் சப்த ரிஷிகளும் மகாவிஷ்ணு பிரம்மர்னு இவங்க எல்லாருமே சிவபெருமான தரிசிக்க இங்க வந்ததா புராணங்கள் சொல்லுது. அப்படி அவங்க எல்லோரும் வரும் பொழுது நந்தி தேவர் அவங்கள மறைத்து சிவபெருமான் மயக்கத்துல இருக்கிறாரு அப்படின்னு தடுக்கிறாங்க. அப்பொழுது சிவபெருமான் அவங்களெல்லாம் உள்ள அழைச்சு தரிசனம் கொடுக்கிறாரு. அவங்க எல்லாரையும் பார்த்த ஆனந்தத்துல அந்த மாலையே சிவபெருமான் ஆனந்த கூத்தாடுறாரு. இப்படி அவர் இவங்களுக்கெல்லாம் தரிசனம் செய்த நாள் தான் கிருஷ்ணபட்ச திரியோதசி சனிக்கிழமை பிரதோஷமாக, அதாவது மகா பிரதோஷமாக வழிபடப்படுது. துர்வாச முனிவர் சாபத்தினால இந்திரனுடைய பதவி பறிபோகுது. அப்பொழுது இந்திரன் திரும்ப பதவி கிடைக்கணும் அப்படின்னா அமுதத்தை குடித்து பலத்தை பெறணும். அப்படி இந்திரன் அமுதம் குடிக்கணும் அப்படின்னா பார்க்கடலை கடையணும் அப்படின்னு பிரகஸ்பதி முனிவர் சொல்றாரு. அப்பொழுது மந்திர மலைய மத்தாகவும் வாசுகி பாம்ப கயிறாகவும் வைத்து தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்கள் ஒரு பக்கம் சேர்ந்து பார்க்கடலை கடைகிறாங்க. அப்பொழுது அதுல இருந்து நிறைய விசேஷமான பொருட்கள் வெளியே வருது, அமுதமும் கிடைக்குது. ஆனா வலி தாங்க முடியாம வாசுகி பாம்பு விஷத்தை கக்குது. அப்போ இந்த விஷம் தேவர்களை துரத்துது. தேவர்கள் அஞ்சு நடுங்கி சிவபெருமான் கிட்ட தஞ்சம் புகுறாங்க. அப்பொழுது சிவபெருமான் நந்தி தேவர் மற்றும் சுந்தரர் அவங்களுடைய உதவியால அந்த மொத்த விஷத்தையும் ஒரு நாவல் பழம் அளவுக்கு எடுத்து உட்கொள்றாரு. அப்ப சிவபெருமான் அந்த விஷத்தை உட்கொள்வதன் மூலியமா அவருக்குள்ள இருக்க பல உயிர்கள் இறந்து போயிடும் சொல்லிட்டு அப்பொழுது அந்த விஷம் பரவாமல் தடுக்க பராசக்தி சிவபெருமானுடைய கழுத்துல கை வைக்கிறாங்க. இதுதான் பிரதோஷ வழிபாட்டின் பின்னணி. நீலகண்டராக இருக்கும் சிவபெருமான் விஷம் உண்ட அந்த மயக்கத்தை தணிக்கிறதுக்காக சற்று சயன கோலத்துல சுருட்டப்பள்ளியில வந்து தங்குறாரு. இதுதான் தல வரலாறாக சொல்லப்படுது. இந்த சுருட்டப்பள்ளி திருத்தலத்துல மகா சனி பிரதோஷம் தோறும் வழிபடுறதன் மூலியமா இழந்த செல்வத்தெல்லாம் திரும்ப பெற முடியும். அது மட்டும் இல்ல, இழந்த பதவியும் திரும்ப கிடைக்குமா. திருமண தடைகள் இருந்தா அது நீங்கிடும் அப்படின்னு நம்பப்படுது. இன்னும் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்களோடு அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from சௌந்தர்யா சிவராஜ்.